ஹாய் எவ்ரிவன். பசங்களா நல்லா இருக்கீங்களா? +2 மாணவர்களே நல்லா இருக்கீங்களா? புது பேட்ச் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகி பழைய பேட்ச்காரங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துட்ருக்க போவீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, லீவு டைமில் படிக்கவே முடியலனாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம், முடியலைன்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 2 மணி நேரம் படி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தேன். வரப்போகிற பிரச்சனை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. டே படிக்கலைன்னா அடுத்தது மிட்டம் வந்துடும், மிட்டம் முடிஞ்சு ஒரே மாதத்தில் குவார்ட்டர்லி வந்துடும், அதுக்கப்புறம் ஆஃப் இயர்லி, அதுக்கப்புறம் பப்ளிக் வந்துடும் அப்படின்னு அந்த குறுகிய காலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஆல்ரெடி நான் போட்டிருந்த ஒரு வீடியோ. இப்போ என்ன மேட்டர்னா, நான் பசங்கிட்டலாம் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன், டியூஷன் பசங்கிட்ட கேட்டேன். நாங்கள்லாம் படிக்கிறதே பெரிய விஷயங்க சார், லீவ் டைமாக தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், ஒரு கேமோ இல்லை வெளியே போகிறது அவுட்டிங்கோ, இல்லை சாப்பிட போகணும், இல்லை ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும், இல்லை நான் ஏதாவது என்ன சொல்கிறது பொழுதுபோக்கு டிவி பார்க்கணும், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேங்க சார், இன்னும் ஒரு மாதம் தானே, அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்துடும், அதுக்கப்புறம் நான் போய் படிச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா விட்டுரு. பேசிக்காக சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு சத்தியமாக சொல்கிறேன், நீ இப்போ இருந்து படித்தாதான் கண்டிப்பாக சர்வை பண்ண முடியும். இப்போ சொல்ல போகிற நியூஸை மட்டும் கேளு, கண்டிப்பாக நீ லைக் பண்ணுவேன்னு தெரியல, மேலே கோவம் அடைஞ்சு அன்லைக் பண்ணி விட்ருவேட்ட தெரியுது. ஆனால் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். பாவம் நிறைய பேர் படிக்காமல் உட்காந்துட்ருக்காங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுங்க. டே இப்படிலாம் சொல்கிறாங்கடா, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காண்டா, இது லீவு டைமே கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு வச்சிட சொன்னார்ரா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. அக்கறை இருந்தால் அனுப்புங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் தயவு செய்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 12வது படிக்கிற நீங்கள் +1 பப்ளிக் வைக்கலை, இப்போ +2 பப்ளிக் படிக்க போகிறீங்க. ஒரு 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 மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ ஸ்கூலே சில ஸ்கூலில் லீவ் விட்டாங்க, சில ஸ்கூல் இன்னும் வச்சுட்ருக்காங்க. ஆனால் மே மாதம் எல்லா ஸ்கூலும் லீவ் விட்ருவாங்க. அப்போ மே மாதம் சூப்பராக விளையாடலான்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுதான் கிடையாது. நீ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 lessons ஆர் 3 lessons, எனி 2 lessons, நான் தான் 5 மார்க் போட்டுட்ருக்கேன்ல, கிராஸ் சீரிஸ் ஃபாலோ பண்ணாலே முடிச்சிடலாம். அப்போ ஒரு 3 லெசனோ 2 லெசன், அட்லீஸ்ட் 2 லெசன். கெமிஸ்ட்ரியில் மொதல் பாடம், 2வது பாடம், 6வது பாடம், 7வது பாடம், இந்த 4 பாடமாவது இந்த லீவுக்குள்ளே முடிச்சு வை, அதாவது மே கடைசிக்குள்ளே முடிச்சு வை. அதே மாதிரி மேக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் முடிக்கிறது பெட்டர். ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 2 சாப்டராவது ஒழுக்கமாக படிச்சு வை. இதையாவது ஒழுக்கமாக பண்ணு. பயாலஜி கம்ப்யூட்டர் பற்றி நான் இப்போ சொல்லவே இல்லை, ஓகேவா? ஆர்ட்ஸாக இருந்தீங்கன்னா காமர்ஸ் குரூப்புக்கு ஒரு 6லேருந்து 7 லெசன் 8 லெசனாவது படிச்சு வை. ஏன்னா உனக்கு 29 லெசன் இருக்குது. அதனால் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு 3 பாடமாவது ஒழுக்கமாக படிச்சு வை. போதும், ஓகேவா? அடுத்து பிஎம்மாக இருந்தால் 2 சாப்டராவது ஒழுக்கம், ஃபஸ்ட் 2 சாப்டராவது ஒழுக்கமாக போட்டுப்பார். அண்ட் சிஏ வேண்டாம், சரி, பிஎம்காரங்க கஷ்டமாக இருக்கும், அதனால சொன்னேன். அண்ட் அக்கௌண்டன்சிக்கு அட்லீஸ்ட் 2 சாப்டர்ஸ். ஸோ சம்திங் லைக் யூடியூப் சேனல் பார்த்தாவது போட ஆரம்பிங்க. ஸ்கூலில் புரியலனா இதில் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு போட ஆரம்பிங்க. ஸ்கூலில் முடிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம இதை முடிச்சிடணும். 12th ஸ்டாண்டர்ட் புது பேட்ச்சு. சரி, இதெல்லாம் நான் பழசுலேயே சொல்லிட்டேன், மொக்க போடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. இப்போ என்ன மேட்ருனா, படிக்கவே தோணலைங்க சார், என்ன சார் பண்ணலான்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு. இப்போ நம்ம பிளான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது பிளான்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். இப்போ லீவை வேஸ்ட் பண்ணிட்டேன், மே 30 முடி நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஜூன் 1 ஸ்கூல், சும்மா ஒரு பேச்சுக்கு ஜூன் 1 ஸ்கூல்னு வச்சுக்கலாம். ஜூன் 1லேருந்து 30க்குள்ளே ஒரு டைம் இருக்கும், 31க்குள்ளே டைம் இருக்கும். ஜூலையில் செகண்ட் வீக் உங்களுக்கு மிட்டம், செகண்ட் வீக் மிட்டம் எக்ஸாம். சரியா? மிட்டம் எக்ஸாம். அப்புறம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்க. இப்போ பாரு, அடுத்தது ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குமா? ஆகஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும். சரி, ஆகஸ்ட் 1 to 31 வச்சுக்கோ. சும்மா பேச்சு 30 31 தெரியல. அடுத்து செப்டம்பரில் செகண்ட் வீக்கு என்ன வந்துடுது? குவார்ட்டர்லி. அப்போ என்ன போர்ஷன்ஸ் உங்களுக்கு? குவார்ட்டர்லி போர்ஷன்ஸு ஹாஃப் புக், ஹாஃப் லெசன், ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக, அந்த மாதிரி தானே. அடுத்தது செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபரில் தீபாவளி வந்துடும், அக்டோபர் ஃபுல்லாக போயிடும். அடுத்தது நவம்பர் வாரம் இல்லை செகண்ட் வீக் என்ன வந்துடும்? செகண்ட் மிட்டம் வந்துடும், செகண்ட் மிட்டம். அடுத்தது டிசம்பரில் ஃபஸ்ட்டு வீக்கே ஹாஃப் ஏலி. அவ்வளோதான், முடிஞ்சு. டிசம்பர் முடிஞ்சு 2 ரிவிஷன் வச்சு மார்ச்சில் பப்ளிக். இதுதான் விஷயம். இதை இங்கேயே கொஞ்சம் முடிச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன்.
அது நீ பண்ண மாட்டேற. இன்னொன்று சொல்கிறேன் பாரு, கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம். ஒரு 5 மார்க் வந்து சம்மு கேட்டாங்க. சம்முனா அவன் படிக்க முடியாத ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஐ மீன் இன்டீரியர்லேருந்து எவ்வளோ, இப்போ 15 லெசன் இருக்குன்னா 15 லெசன் இன்டீரியர் படிச்சு போவியா? முடியாதுல்ல. எந்த லெசன் இன்டீரியர் கேட்குறானே தெரியும். எது அது இதுவரை கேட்காத ஒரு இன்டீரியர் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ 5 மார்க் ஒன்று காலி, ஒரு 5 மார்க் காலி, ஒரு 5 மார்க் ஒரு டஃப்பாக கேட்டிருந்தாங்க. 2 மார்க்கில் கம்பல்சரியும் ஒரு 1-2 2 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. 3 மார்க்லேயும் கம்பல்சரியும் ஒரு 1-2 2 மார்க்கு கஷ்டமாக இருந்தது. 1 மார்க்கில் ஒரு 4 ட்விஸ்ட்டு. அப்போ டோட்டல் பண்ணட்டா, இது 5 மார்க்கு, இது 4 மார்க்கு, இதில் ஒரு 2 6 மார்க்கு, 10 15 19 மார்க்கு. அப்போ 70க்கு தான் நீ எக்ஸாம் எழுதுகிற. இதில் 19 மார்க் போச்சுன்னா எவ்வளோ மார்க் எடுப்பேன்? 51 மார்க்கு. அதுவும் நீ ஃபுல்லாக கரெக்டானா தான். அதாவது 100க்கு 81, இது போதுமா? கட் ஆஃபுக்கு இன்றைக்கெல்லாம் வந்து 95க்கு மேலே எடுக்கணும். இது 51 எடுத்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி டஃபஸ்ட்டாக கேட்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அது சரியான நியூஸ் வரல. தேர்வுத்துறையிலையும் பள்ளிக்கல்வித்துறையும் இப்போ ஆட்சி வந்து மாறிடுச்சுன்னு வைங்க, இல்லை திமுக ஆட்சியே வருது, ஏதோ ஒரு ஆட்சி, இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் இதை பற்றிலாம் சொல்லுவாங்க. புக்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? புக்கு சேஞ்ச் ஆகாது, இருந்தாலும் சிலபஸ் நாங்கள் இப்படி பண்ணுறோன்னா நாங்கள் டஃப் கொடுக்க போகிறோம். 70% நாங்கள் வந்து இப்போது 80%, 75 to 80% நமக்கு எப்போவுமே புக் பேக் ஆர் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் மோர் ஓவர் மீதி இருக்க 20% தான் கஷ்டப்படுத்துவாங்க. இனிமேல் 70% ஈஸி, 30% டஃப் இப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையானு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. பட் நான் பயப்படுத்துறதுக்கு சொல்ல, எது எப்படியோ நம்ம வந்து சூட்டிப்பாக படித்து நல்ல மார்க் எடுத்துக்கணும். அப்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒழுக்கமாக உட்காந்து படிக்கணுமா இல்லையா? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? விளையாண்டுருக்கோம். ஜூன்லேருந்து படிக்கிறோம்னு சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். உன்னால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 7 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், டியூஷன் போவேன், அங்கேயும் போய் படிக்க மாட்டேன், வீட்டில் உட்காந்து படிக்கிறான் தான் மைண்டு செட் ஆகாது, ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பேன். இப்படி எல்லாமே வீணாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட் மிட்டம் ஃபெயில் ஆகிடுவோம். அப்படியே பாஸ் ஆனாலும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகும். கோட்டையில ஃபுல் போர்ஷனு, ஃபுல் புக்குனா பாதி புக்கு. எப்படி அதை குறுகிய காலத்தில் படிப்பீங்க? நான் முன்னாடியே படித்து வச்சுட்டா ஈஸிங்கிற நீங்கள் கேட்க மாட்டீங்க. தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஒன்று ப்ராப்ளம் கேட்டான், 5 மார்க்காக ப்ராப்ளம் கேட்டால் இப்படி அட்டன் பண்ணுறது. அடுத்தது 2 மார்க்கில் கம்பல்சரி மட்டும் ஒரு மார்க் இருந்தது, மீதியில் ஈஸி. 3 மார்க்கில் 4 3 மார்க் தான் எழுதவே முடிகிற மாதிரி கேட்டாங்க, மீதியில் எழுதவே முடியாது. இதுவரை கேட்காத கொஸ்டின், இதுவரை கேட்காத ஒன்று, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ அப்போ உனக்கு வந்து இதில் ஒரு 2 காலி, இதில் ஒரு 2 மார்க் காலி. அப்போ எவ்வளோ ஆச்சு? ஒரு 8 மார்க்கு, 8 ஒரு 5 மார்க் போச்சு, 13 மார்க் பக்கம் போச்சு. 1 மார்க்கில் ஒரு 3 ட்விஸ்ட்டு, அப்போ 16 மார்க் போச்சு. இதுலேயும் 16 மார்க் டஃப்பு. மேக்ஸ் வந்து 5 மார்க் ஈஸி, 5 மார்க்கில் கையை வைக்கல, ஈஸியாக கேட்டாங்க. 2 மார்க்கும் ஈஸி தான், ஆனால் நல்லா படிக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு படிக்கிறவங்க ஓகே, ஆனால் படிக்க முடியாத பையனால ஒரு 3 2 மார்க் தான் எழுத முடியும். 3 மார்க்கு ஈஸி தான். என்ன கேட்டான், எல்லாம் படித்தவனுக்கு எல்லாம் ஈஸி தான், எல்லா சாப்டரும் எல்லாம் படிக்கிறவனுக்கு ஈஸி தான். ஆனால் கரெக்டாக ஒரு வீக் சொல்லிட்டுனால சொல்ல போனால் 4 எழுதலாம். இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டஃப்லாம் கிடையாது. நீ எல்லா சாப்டர்லையும் ஒழுக்கமாக படிச்சுட்டு போனால் டஃப்பே கிடையாது, ஈஸி தான். கான்செப்ட் ஓரியன்டாக கூட கேட்கல, புக்கில் இருக்கிற சம் தான் கேட்டாங்க, ஆனாலும் டஃப்ன்ட்டாங்க. என்ன காரணம்? பப்ளிக் ப்ரெஷர் தான். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து இந்த 3 சப்ஜெக்டில் தான் கை வைக்கிறாங்க. பயாலஜி, கம்ப்யூட்டர், தமிழ், இங்கிலீஷெல்லாம் கை வைக்கிறதில்ல. தயவு செய்து நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. இந்த ஒரு மாதம் எனக்காண்டியாவது எதுக்காவது நான் வந்து பேரண்ட்ஸ்க்காக இல்லை வந்து உன்னோட குடும்ப சூழ்நிலை மாறுறதுக்காக ஏதோ ஒரு மோட்டிவேஷனாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணுடா கண்ணா, அவ்வளோதான்டா சொல்ல முடியும். நான் பொம்பளை பிள்ளைங்கிட்ட சொன்னால், சார் பார்த்துக்கலாங்க சார் அப்படிங்கிறாங்க. நான் தெரிஞ்ச பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன், பார்த்துக்கலாங்க சார். ஆம்பளை பசங்கிட்ட சொன்னால், சார் எங்களுக்கு விளையாடுறக்கே டைம் சரியாக இருக்குது, நீங்கள் வேறு வந்துட்டு பூமர் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. என்னை திட்டுங்கிற பேரில் நிறைய பேர் இப்படி நினச்சிட்ருக்கீங்க. நான் வந்து டெய்லி ஃபிசிக்ஸ் கிளாஸ் சீரிஸ் போடலான்னு ஒரு முடிவில் வந்தேன். கெமிஸ்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்ணல, மேக்ஸும் போடலான்னு வந்தேன். எவனுமே பார்க்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவன் அவ்வளோ நேரம் உட்காந்து பார்ப்பான். அதை அப்போ கூட ஒரு குழந்தை கேட்டுச்சு, என் டியூஷனில் படிக்கிற ஒரு குழந்தை கேட்டுச்சு, சார் யார் சார் பார்ப்பா, யாரும் பார்க்குறது தாங்க சார். எனக்கே ஒரு மாதிரி டிமோட்டிவேஷனாக போச்சு. நம்ம தனியாக எடுத்துகிட்டு இருக்க மாதிரி, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி விடுங்க, அது என்னுடைய கஷ்டம், விட்டுருங்க.
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்க ஆரம்பிங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட்டுரு. ஆனால் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், என்ன விளைவு ஆகும்னு உனக்கு தெரியும். +1 நடந்தது, அது 12th நடந்துருச்சுன்னா லைஃபே டிபெண்ட்ஸ் அப்பான் 12th. ஏன்னா 12th மார்க் வச்சு தான் அடுத்த காலேஜ். ஸோ அதனால் தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணு. அண்ட் நான் வந்து 11th to 12th போகிறவங்களும் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய டியூஷன் சென்டரில் இடம் முடிஞ்சிருச்சு. எனக்கு வருத்தமாக இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குறது. தயவு செய்து வேறு டியூஷனில் சேர்ந்துருங்க. நான் என்னை நம்பி இங்கே வர வேண்டாம். ஏன்னா முடிஞ்சிருச்சு சீட்டு. நான் யாரையாவது தப்பாக நான் மென்ஷன் பண்ணியிருந்தாலும், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. யாரும் இல்லைங்க, சீட் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. ஃபஸ்ட்டே ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டாங்க. எங்கிட்ட இருக்கிறதே குறுகிய இடம் தான். அதில் ஒரு 20 பேர் உட்காரலாம். 20 பேர் சேர்ந்துட்டாங்க, வழியில் வரைக்கும் உட்காந்துருக்காங்க. ஸோ தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு டியூஷனில் நீங்கள் போய் படிங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க, அதனால் நான் சொன்னேன். ஸோ தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள் அண்ட் யோசிங்க. படிக்கவே தோணல, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கன்னா ஒரு ஐடியாவும் இல்லை. என்ன ஐடியா கொடுத்தாலும் நீ இப்படி தான் இருக்க போகிற, அதுதான் உண்மை. இப்போ நான் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தனாலும் அப்படி தான் இருக்க போகிறேன். தயவுசெய்து உன் மனசை மாற்றிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிரு. இல்லை அப்படின்னா காலி. நான் அடித்து சொல்கிறேன், ஜூன் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வேளை +1 நல்லா படிக்கிறவனாக இருந்து 12th நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக இருக்கிறவனாக இருந்தால் 12th அந்த ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருவான். அந்த லீவில் படிக்காட்டினாலும் 11th அரைகுறை, 10th வேணால் கொஞ்சம் படித்தேன், 12th இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவனுக்கு கஷ்டம். அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.